சார் வணக்கம். வணக்கம் கபிரேல். சார், இப்ப அதிமுக பாமக கூட்டணி ஃபைனலைஸ் ஆயிருச்சு. இபிஎஸ் அவர்கள் பேசும்போது இது ஒரு நேச்சுரல் அலைன்ஸ் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இந்த அலைன்ஸை பொறுத்தளவுல பெரிய சர்ப்ரைஸ் இல்லை, ஏற்கனவே எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். கண்டிப்பா இந்த அலைன்ஸ் உருவாயிரும் அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. பட் இருந்தாலும் இப்ப எலெக்ஷன் நெருங்கும் போது இந்த அறிவிப்பு வரும்போது அதிமுக கட்சிக்காரங்களுக்கும் பாமகங்களுக்கும் ஒரு பூஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி பாக்குறீங்க ஓவராலா? நேச்சுரலி இது ஒரு பூஸ்ட் தான். ஏன்னா கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி அல்லது 11ஆம் தேதி என்று நினைக்கிறேன், அமித்ஷா அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியை அறிவித்த பொழுது அந்த கூட்டணியில் உடனடியாக பல கட்சிகள் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. 9 மாதங்கள் கழிந்தும் எந்த கட்சியும் சேராமல் இருந்தது. அடுத்த பெரிய கட்சியாக அந்த கூட்டணியில் அறியப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து அலையன்ஸில் 2000 என்டிஏ அலையன்ஸில் 19 இருந்திருக்காங்க, 21 அந்த 2 தனியும் இருந்திருக்காங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் இருந்திருக்காங்க என்டிஏல. அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு பிறகு அந்த 8 மாதத்தில் அப்பா மகன் சண்டை நடுத்தருக்கு வந்து சந்தி சிரித்தது. அதனால் அந்த பாமகவும் உள்ளே போக முடியல. வேறு குட்டி கட்சிகள் கூட அந்த இடத்துல வந்து சேர முடியல. முதல்ல பெரிய கட்சிகளை நீங்கள் கிளியர் பண்ணி உள்ளே கொண்டு வரணும். பெரிய அளவில் அப்பா மகன் சண்டை இன்றைக்கு முற்றி போய் நிற்கிறது. எந்த அளவுக்கு போனது என்றால், மகன் மீது இருக்கக்கூடிய சிபிஐ போட்ட வழக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது அவர் 2004-9 யூபிஏ 1 சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது சிபிஐ பதிந்த வழக்கில் விசாரணையை துரிதப்படுத்தணும்னு சிபிஐக்கு ராமதாஸ் தரப்பு பாமக கோரிக்கை வைத்தது. 2வது, அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி என்று தேர்தல் கமிஷன் கொடுத்த அங்கீகாரம் என்பது அன்புமணி ராமதாஸ் தரப்பு போலியான ஆவணங்களை எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்ததன் அடிப்படையில் வாங்கப்பட்ட தீர்ப்பு, வாங்கப்பட்ட உத்தரவு என்று கூறி அதற்காக அவர் மீது மோசடி வழக்கு, அதாவது வந்து ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட்ஸ், சீட்டிங் அண்ட் ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட்ஸ், கான்ஸ்பிரசி, அந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு போட வேண்டும் என்று டெல்லி காவல்துறையில் டெபுட்டி கமிஷனரை சந்தித்து அன்புமணி ராமதாஸ் தரப்பு டாக்டர் இவர் ஜி கே மணி என்று நினைக்கிறேன், அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. மகனாக நான் வந்து இன்னும் தனிப்பட்ட முறையில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசும்பொழுது அன்புமணி மகனை பற்றி அன்புமணி ராமதாஸ் மிக மோசமான முறையில் விமர்சிக்க ஆரம்பித்தால், தனிப்பட்ட பகை உணர்ச்சி என்று தான் அதை நாம் பார்க்க வேண்டும். இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி எந்த பக்கம் போகுது, எந்த பக்கம்னா 2 பாமகன்றது தெளிவாகி போச்சு. அப்பா ஒரு பக்கம், மகன் ஒரு பக்கம் போவாங்கன்றதும் கிளியர் ஆகிடுச்சு. ஏன்னா அன்புமணி தினமும் திமுகவுக்கு எதிராக அறிக்கைகள் கொடுக்கிறார். ஸோ அவர் ஆப்வியஸ்லி என்டிஏக்கு தான் போவார் என்பது தெளிவு. ராமதாஸ் பெரியவர் திமுகவை விமர்சிப்பதை மிகவும் குறைத்து விட்டார். அதனால் அவர் தரப்பு திமுகவுக்கு போயிடும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இதுக்கு நடுப்புற இன்ட்ரெஸ்டிங்லி டெல்லி ஹைகோர்ட்டில் நடந்த அந்த ஆர்குமெண்ட், அதாவது அன்புமணி ராமதாஸ் பிரிவு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம், அதுதான் உண்மையான பாமக என்ற அங்கீகாரம் கொடுத்த எலெக்ஷன் கமிஷனோட அந்த உத்தரவை சேலஞ்ச் பண்ணி ராமதாஸ் தரப்பு போட்ட வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது டெல்லி ஹைகோர்ட்டில் எலெக்ஷன் கமிஷனோட வக்கீல் சொன்ன வாதம் என்னன்னா வந்து, அன்புமணி தரப்பு பாமக தான் எங்ககிட்ட இருக்க ஆர்குமெண்ட்ஸ் படி, சமர்ப்பிக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் படி உண்மையான பாமக. இதை சேலஞ்ச் பண்ணி ராமதாஸ் தரப்பு கொடுத்த அந்த புகாரில் அவங்க தரப்பை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி எந்த டாக்குமெண்ட்ஸும் அவங்க எங்ககிட்டையும் கொடுக்கல, இப்போ கோர்ட்லேயும் கொடுக்கல. ஆகவே இதை நாங்கள் எங்களோட முடிவில் மாற்றம் இல்லைன்னு சொல்லிச்சு எலெக்ஷன் கமிஷன். பட் ஃபன்னிலி ரொம்ப கான்ட்ராடிக்டரியாக அவங்க என்ன அடுத்த விஷயம் என்ன வந்ததுன்னா, எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னான்னா, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை, தே லாஸ்ட் த ரெகக்னேஷன். கடந்த தேர்தலையே ஒரு தேர்தலில் அது எக்ஸ்ட்ரா கொடுப்போம், போன தேர்தலுக்கு முந்தின தேர்தலையே அவங்க அங்கீகாரத்தை இழந்துட்டாங்க. அதனால் வந்து இன்னும் ஒரு தேர்தலுக்கு வந்து அவங்களோட சிம்பலை வச்சுக்கலான்னு கொடுத்துருக்கோம். நம்ம அங்கீகரிக்கப்படாத கட்சிகளோட உள் விவகாரத்தில் எலெக்ஷன் கமிஷன் பஞ்சாயத்து பண்ண முடியாது, அது சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு தான் போகணும்னா. ஒன் சிட்டி சிவில் கோர்ட்டு போச்சுன்னா இட் வில் டேக் அட்லீஸ்ட் அ ஜென்ரேஷன், 25 years 30 years ஆகும். அதை சொன்னான். 2வது பாயிண்ட், அதே கமிஷன் என்ன சொல்லுது, எலெக்ஷன் கமிஷன் அட்வொகேட் கவுன்சில் என்ன சொல்றாரு டெல்லி ஹைகோர்ட்டில், பிகாஸ் டெல்லி ஹைகோர்ட்டில் சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டில் கொடுக்குற அஷூரன்ஸ் ஆர் ஒப்பீனியன்றது இட் ஹஸ் அ வெரி சீரியஸ் வேல்யூ. 2 பேரும் தொடர்ந்து நாங்கள் தான் உண்மையான பாமகன்னு சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா we will seize the mango symbol, மாம்பழ சின்னத்தை முடக்கிடுவோம்ட்டான். இதுதான் பேக்ரவுண்ட். நான் இந்த பேக்ரவுண்டு மத்தியில் இன்றைக்கு காலையில் எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அன்புமணி ராமதாஸ் சந்தித்து, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்து பேசியிருக்கிறார். அதன் பிறகு பேசிய எடப்பாடி பழனிசாமி அன்புமணியுடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்தது. இது வந்து நேச்சுரல் அலையன்ஸ்.
சீட்ஸ் எல்லாம் கூட முடிவு பண்ணிட்டா அது பின்னால் அறிவிப்போம் அப்படின்றார். ஸோ என்டிஏல இவர் ஜாயின் பண்ணிட்டார் அன்புமணி ராமதாஸ் அப்படின்றத எடப்பாடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அன்புமணி எதுவும் சொல்லலை, பட் இவர் ஸ்டாண்டிங் சைட். ஸோ மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. இதுக்கு ரியாக்ஷன் இப்போ கப்பல் ஆஃப் ஹவர்ஸ் பேக் வந்து டாக்டர் ராமதாஸ் தரப்புல இருந்து நியூஸ் 18 கொடுத்த பேட்டியில அன்புமணி ராமதாஸுடன் அதிமுக பேசியது தவறு, இது சட்டவிரோதன்றது. தவறுன்றது ஓகே, சட்டவிரோதன்றது ஐ மீன் ரொம்ப தவறான ஒரு வார்த்தையா இருக்கு, புரிதல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதுல சட்டத்துக்கும் விரோதத்துக்கும் என்ன சம்பந்தம் தெரியல. இட்ஸ் a பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஆனா இது வந்து என்னன்னா, இப்ப நான் பார்த்ததுல ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருக்கு கட்சிக்குள்ள. இந்த கான்டெக்ட்ல இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அலைன்ஸை ஃபைனலைஸ் பண்ணிட்டாரு. இது அன்புமணி அவர்களுக்கு பெரிய ஒரு வெற்றியா பாக்குறேன். ஏன்னா இப்ப அதிமுக அன்புமணியை ரெகனைஸ் பண்றாங்க, ரெகனைஸ் பண்ணி அவரோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அலைன்ஸும் ஃபார்ம் பண்றாங்க. சோ அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு லெஜிட்டிமசி இங்க கிரியேட் ஆகுது இல்லையா? கண்டிப்பா இது இட்ஸ் a victory. I agree with you. I totally agree with you. நீங்க சொல்றது 100% கரெக்ட். இது அன்புமணிக்கு வெற்றி. ஏன்னா எந்த பக்கம் போறதுன்னு அவர் என்டிஏ தான் தெளிவா இருந்தார். திமுக பக்கம், இந்தியா பிளாக் பக்கம் அவர் போக மாட்டார்ன்றது நல்லாவே தெரியும். பட் ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவர் என்டிஏக்குள்ள போறது இவ்வளவு நாள் தள்ளி போயிட்டே இருந்தது. இன்னைக்கு அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதோட முக்கியமான எப்படி பாக்குறேன்னா, ராமதாஸ் அவர்கள்கிட்ட போகாம அன்புமணி அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஃபேக்ஷனை உள்ள கொண்டு வராங்கன்னா, அதிமுக அன்புமணி ஃபேக்ஷனை தான் பாமகவை பாக்குறாங்க. எக்ஸாக்ட்லி, அதைத்தான் நானும் சொல்லுகிறேன். உங்க கருத்து தான் என்னுடைய கருத்தும். அதிமுக ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், பிகாஸ் பிஜேபி இஸ் a நேஷனல் பார்ட்டி. அதிமுக தமிழ்நாட்டில் அதோட லீடர் வந்து அதிமுக தான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் உள்ளடக்கிய என்டிஏ, predominantly ADMK, they recognize அன்புமணி as genuine PMK. உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அன்புமணி தலைமையிலானதுதான் என்பதை என்டிஏவும் குறிப்பாக அதிமுகவும் அங்கீகரித்திருக்கின்றன. இது அன்புமணி தரப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ராமதாஸ் இன்று ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார். அவருக்கு வேற வழியே இல்லை, அவர் போய் திமுக தான் சேரணும். அது நடந்துடும் நினைக்கிறீங்க? ஐ திங்க் அவருக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா தாவேக்காக அவர் போவார்னு சில பேர் பேசுறாங்க. கேப்ரியல், நான் அறிந்த வரையில் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சொல்லுகிறேன், அவர் எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் தாவேக்கால அவருக்கு கிடைக்காது, அது திமுக தான் கிடைக்கும். அது என்னவென்பது எல்லோருக்கும் தெரியும். அதெல்லாம் நம்ம விவரித்து பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. சொல்லாத வார்த்தைகளுக்கு தான் மதிப்பு அதிகம். பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் தலைமையிலான பாமக பிரிவு திமுகவுக்கு போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி போவதால திமுகவுக்கும் லாபம் இல்லை, பாமகவுக்கும் லாபம் இல்லை. அது சூன்யத்துல பூஜ்ஜியத்துல போய் முடியும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் 2011 பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ், திமுக அலையன்ஸ்ல நின்னாங்க. படுதோல்வி அது சந்தித்தது. படுதோல்வி. 30 சீட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கலைஞர் ஒதுக்கினார், 3 சீட்டு ஜெயிச்சாங்க. விசிகா திருமாவுக்கு 10 சீட்டு கொடுத்தாரு, சைபர் சீட்டு ஜெயிச்சாங்க. இது மிகப்பெரிய ஒரு உண்மை அன்னைக்கு தெரிய வந்தது. என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்கள் கட்சியும் தலித்துகள் கட்சியான விசிகாவும் ஒரு அணியில் இருந்தால் ஓட்டு ரன்ஸோ நடக்காது. 2+2 பாலிடிக்ஸ்ல நாட் ஆல்வேஸ் 4. சம்டைம்ஸ் இட்ஸ் 3, சம்டைம்ஸ் இட்ஸ் 0, சம்டைம்ஸ் இட்ஸ் -0. ஆனா இப்போ ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு சார். நீங்க வந்து ராமதாஸ் அவர்களோட ஃபேக்ஷனை பழைய பிஎம்கே மாதிரி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ராமதாஸ் அவரோட மகள் பேசும்போது ஏறக்குறைய விசிகே அரசியல தான் அவங்களும் பேசுறாங்க, பாஜக எதிர்ப்பு இந்த விஷயங்கள்லாம் அவங்க பேசுறாங்க. சோ பாமக ஏடிஎம்கேவோட போயிட்டாங்க. ராமதாஸ் ஃபேக்ஷன் பாமகன்றது கொஞ்சம் அதோட கேரக்டர் வேறன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் வேறுபடுகிறேன் நீங்கள் சொல்வதிலிருந்து. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய வாக்குகள் அன்புமணி ராமதாஸுக்கு போகிறது. வன்னியர் வாக்குகள், குறிப்பாக அந்த சமூகத்தில் உள்ள பெரியவர்கள் வாக்குகள் ராமதாஸ் பக்கம் நிற்குது. அதுதான் இப்ப இருக்கக்கூடிய உண்மை. வன்னியர் சங்கம், பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டா பார்க்கணும். பொலிட்டிக்கலா அந்த ஓட் பேங்க் அன்புமணி கிட்ட தான் இருக்கு. சைசபிள் செக்ஷன் ஆர் மெஜாரிட்டி ஆஃப் த ஓட் பேங்க். சே ஃபார் எக்ஸாம்பிள் 50 கான்ஸ்டுவன்சிஸ்லாம் உங்களுக்கு ஒரு 10% ஓட்டு இருக்குன்றாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 40 கான்ஸ்டுவன்சிஸ் இந்த வட தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு டிசைசிவான ஒரு நம்பர். அது வந்து ஒரு 30லேருந்து 40 தொகுதியில் 10% ஓட்டு இருக்குன்னா விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அதனால தான் வந்து பாமக வந்து எப்பயுமே வந்து ஒரு எவ்வளோ சம்மர் சால்ட் பல்ட்டி அடிச்சாங்கன்னாலும் அவர்கள் வந்து ஒரு மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் பார்ட்டியாக தான் 2 திராவிடியன் பார்ட்டிஸ்க்கு இருந்திருக்காங்க. அவங்க ஓட்டை எப்பவும் கையில் வச்சிருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியான வார்த்தை. அதாவது ராமதாஸ் மாதிரி சம்மர் சால்ட் அடிச்சவங்க வேற ஒரு கட்சியில இருந்தால் அவங்க காணாமல் போயிருப்பார்கள். பட் ஸ்டில் he was able to maintain his அந்த பார்கெனிங் பவர் வித் 2 திராவிட கட்சிகளோடையும். அதுக்கு காரணம் என்னன்னா, ரொம்ப கரெக்டாக அழகாக சொன்னீங்க நீங்கள் வந்து அந்த 10%, ஈவன் இஃப் இட் இஸ் கன்சர்வேட்டிவ்லி 8% வச்சுக்கிட்டா கூட 8 to 10% அதை அவரால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சது. 11 மட்டும் அது முடியல. நோ இப்ப சிச்சுவேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்ட்டி வந்து அன்புமணி கிட்ட போயிடுச்சு. பட் வன்னியர் சமூகத்துல, அந்த காஸ்ட்ல, அந்த கம்யூனிட்டியில வந்து அவர் ஒரு ராமதாஸ் பெரியவர், ஒரு குலசாமி தான். அவர் ஒரு காட்லி ஃபிகர் அந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும். he has done lot of things for them also. அவங்களுக்கு நிறைய அந்த கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் கடந்த 40 ஆண்டுகள்ல வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக 30 ஆண்டுகள்ல
ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸா, அட்வொகேட்ஸா, லா ஜட்ஜஸா, டாக்டர்ஸா, இன்ஜினியர்ஸா, ப்ரொஃபஷனல்ஸா வரதுக்கு காரணம் ராமதாஸோட பாலிடிக்ஸும் அவர் ஏற்படுத்தி கொடுத்த இடஒதுக்கீடும். அதனால ஸோ ஹி கமாண்ட்ஸ் அ குட் ரெஸ்பெக்ட், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் ஆஃப்லைட் இப்போ வந்து கட்சி வந்து அன்புமணி கிட்ட நகர்ந்து இந்த ஜாதி சமூக வாக்குகள் செக்ஷன் வந்து யாருக்கிட்ட இருக்குன்னு கேட்டீங்கன்னா ராமதாஸ் கிட்ட இருக்கு. ஆனா அது விசிக இருக்கக்கூடிய கூட்டணியில இருந்தாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இட்ஸ் அ பேசிக் ஃபேக்ட். இது வந்து 2011 நம்ம பார்த்த ரொம்ப ரொம்ப கிளாரிங்கா தெரிஞ்ச ஒரு ஃபேக்ட். அது வந்து அந்த காஸ்ட் டைனமிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப நல்லாவே புரியும். அந்த பகுதி பூரா வந்து விஜயகாந்த் அடிச்சுட்டு வந்தது காரணமே வந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகல. இந்த ஓட்டு அங்கே போகாது, அந்த ஓட்டு இங்கே வராது. பாலிடிக்ஸில் வந்து 2+2 4 இல்லை 3-2-1 சம்டைம்ஸ் மைனஸில் கூட போகும் அது வந்து. ஸோ ராமதாஸ் வந்து இப்போ போய் திமுகவில் மட்டும்தான் சேர முடியும், அவர் விஜய் கிட்ட போக முடியாது. போனார்னா அங்கே ஒரு லாபமும் திமுக கிடையாது. ஏன்னா அவங்க வந்து தே மே ஹாவ் சம் சொலேஸ் ஆஃப் கீப்பிங் எ பார்ட்டி. விசிக்காக அதில் இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் என்னன்னா வந்து அக்ரஸிவ் காஸ்டிஸ்ட் லைனை பேசின ஒரு ராமதாஸ் இந்தியாவில் யாருமே பேசாத ஒரு லைனை 2013 தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு ஒன்று ஏற்படுத்தினார், பார்த்துருப்பீங்க. அகேன்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன், அகேன்ஸ்ட் த ரூல் ஆஃப் லா, அப்சல்யூட் அன்டச்சபிலிட்டி. தீண்டாமையை வெளிப்படையாக பிரச்சாரம் பண்ணி ஒரு கூட்டணியை உருவாக்குன ஒரு ராமதாஸ். எக்மோரில் ரமணராஜ் பார்க் ஹோட்டலில் ஒரு சனிக்கிழமை, அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இளவரசன் திவ்யா அந்த காதல் கதை நடந்து முடிஞ்ச அந்த பீரியடில் ஒரு 88-90 ஜாதிகளை எல்லாம் இடைநிலை ஜாதிகளை கொண்டு வந்து வச்சு தலித் அல்லாத பேரே தலித் அல்லாத கூட்டமைப்பு. ஆக்சுவலா அந்த ஸ்ட்ரைடன்ட் ஆன்டி தலித் லைன்ல இருந்து அன்புமணி விலகி வந்தார். இட் வாஸ் அ மாடரேட். இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப திரும்ப மாதிரியான ஒரு தலைவர்கள் வந்து எந்த கட்டத்திலையும் நாங்க வந்து பாமகவும் பாஜகவும் இருக்க கூட்டணியில் இருக்க மாட்டோம்னு சொன்னவர், இப்ப 4 மாசத்துக்கு மேல அப்பா மகன் சண்டையில ஒரு கட்டத்துல பாமக மதவாத பாஜக தான், பாசிச பாஜக தான் பிரதான எதிரி, ராமதாஸோட போறதுல எந்த விதமான ஆட்சேபனை இல்லைன்ற துணியில தான் அவர் பேசினார். இன்னைக்கு இருக்க டெவலப்மெண்ட் கேப்ரியல் மகன் போய் ஏடிஎம்கேல சேர்ந்துட்டாரு, அப்பாவுக்கு திமுகவை தவிர ஒரு வழி கிடையாது. இல்ல நான் திமுக அகாமடேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? 100% அவங்க யார் வந்தாலும் எந்த கட்சி வந்தாலும் திமுக அகாமடேட் பண்ணாங்க. லாபம்லாம் இருந்துச்சு இல்லைங்க. ட்ரம்ப்புக்கு வந்து இங்க தமிழ்நாட்டில் ஒரு பிரிவு இருந்தது, ரிப்பப்ளிகன் பார்ட்டி. டொனால்டு ட்ரம்ப்போட கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கிளை இருந்ததுன்னா அந்த கட்சியை கூட திமுக அகாமடேட் பண்ணிக்கும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து தே ஆர் சோ பர்டிகுலர். ஸோ அப்போ யாருக்கு இப்போ சீட் கம்மியாகும்? காங்கிரஸ்க்கா? அது அடுத்த டாபிக். காங்கிரஸ் கம்மியாகலாம், அல்லது வந்து காங்கிரஸுக்கு கொடுக்குற 25 கொடுத்துட்டு தங்களோட இதுலேருந்து 2-3 சீட்டை கொடுக்கலாம், அல்லது காங்கிரஸுக்கே கூட குறைக்கலாம். இது பிரச்சனை யாருக்கு குறையுன்றதுல சேர்த்துப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா நான் சொல்றது they will accommodate anybody. நான் எப்படி பாக்குறேன்னா சார், இப்ப ராமதாஸ் அவர்களால பெரிய ஓட்ஸ் புல் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஏன்னா ப்ரூவன் எவிடன்ஸ் கிடையாது நம்ம கிட்ட, அவர்கிட்ட இன்ஸ்டிடியூஷன் இப்ப இல்ல, அது நமக்கு தெரியல. ஆனா ராமதாஸ் அவர்களால ஒரு பெரிய ஒரு அவர்களை வச்சு ஒரு பெரிய விஷயத்த பண்ணலாம் திமுகவை பொறுத்தவரை. ஏன்னா திமுக இப்ப கொங்கு பகுதியை போக்கஸ் பண்றாங்க. கொங்கு பகுதியில நிறைய போக்கஸ் பண்ணும்போது இப்ப அன்புமணி அங்க அதிமுகவோட இருக்காருன்னா வன்னியர் ஓட்ஸ் வந்து அங்க ஷிஃப்ட் ஆகும். ஸோ அந்த ஓட்டை உடைக்கலாம். அதுக்கு ராமதாஸ் அவர்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. ஏன்னா கொங்கு பகுதியில நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா வன்னியர் ஓட்ஸ் அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகாம ஸ்டாப் பண்ணணும். அந்த வேலையை மேபி ராமதாஸ் அவர்கள் பண்ணலாம். பார்ட்டி ஆசச் அன்புமணி கிட்ட தாங்க இருக்குது. இது வந்து இன்னொன்னு சிம்பிள். இப்ப எல்லாத்தையும் முடக்கினாங்கன்னா கூட வந்து இது ஏன்னா அப்பாரட்டஸ் வந்து வித் அன்புமணி ஒன்லி. இப்போ அவன் வந்து என்ன சொன்னான், டெல்லி ஹைகோர்ட்ல அவன் சொன்ன ஆர்குமெண்ட் வந்து 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டாங்கன்னா மாம்பழத்தை முடக்கிடுவான். அவன் வந்து முடக்குவானான்னு தெரியாது, விடணும். பட் தப்பி பழிச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் தே வர் ஏபிள் டு ஸ்கிராப் த்ரூ அண்ட் அன்புமணியால் வந்து மாம்பழத்தை ரீட்டைன் பண்ணிக்க முடியுதுன்னா தட் லேவ் இட்ஸ் ஓன் இம்பேக்ட். எனவே இது ஒரு கட்சி என்டிஏக்குள்ளே போய் சேர்ந்துருக்கு. இது வந்து எடப்பாடி அண்டர் ப்ரெஷர் ஹஸ் டன் இட்னு சொல்லணும். ஏன்னா 2 நாளைக்கு முன்னால் திருச்சிக்கு வந்த அமித்ஷாவை சந்திக்க எடப்பாடி மறுத்து விட்டார். இன்னைக்கு இப்போ மத்தியானம் எஸ் ரஷ் டு டெல்லி. ஐ திங்க் இன்னைக்கு அவர் போயிருக்காரு. அவங்க அலைன்ஸை ஏன்னா நாள் நெருங்கிட்டு இருக்குது. மார்ச் 1st வீக்கில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நமக்கு ஏப்ரல் 1st வீக்லேயே எலெக்ஷன்றாங்க நமக்கு. ஸோ தே ஹாவ் டு டூ சம்திங். அதனால இப்போ அது வந்து அமித்ஷாவை சந்திக்காததோட விளைவு எடப்பாடி வாஸ் ஃபோர்ஸ்டு டு கோபுல் அண்ட் அலைன்ஸை பண்ண வேண்டிய ஒரு அலைன்ஸை கட்டமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருக்கிறார். அதனால் இந்த டைமிங்கை பாருங்கள். அமித்ஷாவை சந்திக்க அவர் மறுத்தார். இன்று அன்புமணியை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்தார். மதியம் புறப்பட்டு டெல்லிக்கு போயிருக்கார். ஸோ அது ஒரு லைன் ஆஃப் திங்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த லாஜிக் ஆஃப் ஈவெண்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்குது அவங்கள பொறுத்தவரை. ராமதாஸ் என்ன பண்ண போறார்?
பெரிய அதுல ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ராமதாஸ் அவர்களை பொறுத்தளவுல இந்த லாஸ்ட் ஒரு 6 months அவரோட பொலிட்டிக்ஸ்ன்றது என்ன, ஆன்டி அன்புமணி மட்டும் தான் நினைக்கிறேன். வேற எந்த பாலிடிக்ஸும் கிடையாது, வேற பாலிடிக்ஸ் இல்ல. அந்த அன்புமணி கூட சாலிடா கேப்ரியல் ஒரே ஒரு ரீசன் கூட அவர் இது வரைக்கும் சொல்லல. ஆமா, மகனோட எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, ஒரே ஒரு தடவை என்ன சொன்னாரு, நான் வந்து ஏடிஎம்கே தான் நேச்சுரல் அலையன்ஸ் அவரே சொன்னது. நான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பேசிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் என் மகளும் ஒரு கால மகளும் பிடிச்சிட்டு அழுகுறாங்க. நம்ம பிஜேபியோட போகலன்னா நீ எனக்கு கொல்லி வைக்கணும்னா. மகன் சொன்னான், மாமா நீங்கள் பிஜேபியோட போகலன்னா அவரை காப்பாற்ற முடியாதுன்னு மருமக அழுதா. அப்புறம் திடீர்னு காலைல பார்க்குறேன், பாரத் மாதாக்கு ஜொய்ன்னு சொல்லின்னு உள்ளே வந்து உட்காடுறானுங்க. இப்படிலாம் அவர் பேசினார். யார் பேசினா? ராமதாஸ் பேசினார். பேசிட்டு ஏடிஎம்கே தான் நேச்சுரல் அலையன்ஸ்னு சொன்னவர் இன்னைக்கு எந்த இதை வச்சுட்டு இப்போ திமுகவுக்கு போவார்? வேற வழி இல்லை. மகன் இங்கே சரி, அதை தாண்டி அவர் பேசினது என்ன, பர்சனல் அட்டாக்ஸ் அகேன்ஸ்ட். அதான் ஒரு நெக்ஸ்ட் 6 months அப்போ ஆன்டி அன்புமணி தான் இருக்கும். ஒன்று அன்புமணி, ஆன்டி அன்புமணி மட்டும்தான் அவரோட பாலிடிக்ஸ், வேற எந்த பாலிடிக்ஸும் இல்லை. இப்போ அவருடைய மகளை கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சிருக்காரு. மகள் வந்து ஆர்எஸ்எஸ் கைக்கூலி அப்படின்னு சொல்றாங்க. அது எதனால ஆர்எஸ்எஸ் கைக்கூலி, ஆர்எஸ்எஸ் கொத்தடிமைன்னு அன்புமணியை பார்த்து சொல்றாங்கன்னா, திமுக கொடுக்குற மெசேஜ், நாங்க பிஜேபியோட இல்ல, எங்களை சேர்த்துக்கோங்கன்றது. இப்படிதான் திஸ் இஸ் ஹவ் பாலிடிக்ஸ் பிளே அவுட் ஜெனரலி. மறைமுகமான மெசேஜஸ் தான் கொடுப்பாங்க. ஆகவே ராமதாஸ்க்கு வேற வழி கிடையாது, அவர் திமுக தான் போய் ஆகணும். ஒரு மாதிரி அலையன்சஸ் ஷேப் அப் ஆகுதுன்னு தான் தோணுது. இப்போ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப அன்புமணிக்கும் பெரிய ப்ரெஷர் இருக்கு. ஒண்ணு, இந்த எலெக்ஷன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் நான் தான் உண்மையான பாமகன்றதை அவர் நிரூபிக்க முடியும். ரெண்டாவது, நாங்க முன்னாடி மாதிரியே ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்றதையும் அரசியல் களத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ரெண்டாவது பெரிய பிரச்சனை என்னன்னு பாக்குறேன்னா, கடைசியா 2006 தான் பாமக ஒரு ஜெயிக்கக்கூடிய அலைன்ஸ்ல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா அவங்க இருந்த அலைன்ஸ் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. 2004 ஹெல்த் மினிஸ்டர் ஆகுறாரு. ஸோ இப்ப பாமக அதிகாரத்தை ருசிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, ஏற்கனவே 20 years ஆச்சு. ஆமா. ஸோ இன்னொரு தோல்வின்றது கட்சிக்கு ஏற்புடையதா இருக்காதுன்னு நினைக்கிறேன். கட்சி அவர் எம்பியா தானே இருந்தார். இப்ப 2004-09 மத்திய மந்திரி, ராஜ்யசபா எம்பி. ஆனா வின்னிங் அலைன்ஸ்ல இருக்குது வேற இல்ல. அது வேற. 2014 ஜெயலலிதா ஸ்வீப் பண்ணப்ப கூட அவரும் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கிறாங்க, தருமபுரியில இருந்து அவர் எம்பி. அகைன் 2019 தோத்துறாரு, பட் ராஜ்யசபா போயிடுறாரு. ஸோ ஒரு 15 years வந்து ஒரு 3 terms எம்பியா தான் இருந்திருக்காரு. கட்சி அன்ஹாப்பியா இருக்கும்ல. கட்சி அன்ஹாப்பி. கட்சி வந்து நீங்க சொன்னீங்க மாதிரி 2006-11 வந்து 18 பாமக எம்எல்ஏ வச்சுட்டு தான் கருணாநிதி ஆட்சி பண்ணாரு. மைனாரிட்டி திமுக. அப்போ 18 எம்எல்ஏவும் நல்லா வசதியாகவும் வளமாகவும் தான் இருந்தாங்க. லைக் 36 காங்கிரஸ் எம்எல்ஏ மாதிரி மந்திரி ஸ்டேட்டஸ்ல தான் இவங்க எல்லாருமே இருந்தாங்க. ரொம்ப வினோதமான செட்டப். 96 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு 118 சீட்டு மெஜாரிட்டிக்கு தேவை. 96 எம்எல்ஏ வச்சு ராமதாஸ் கருணாநிதியால் ஆட்சி செய்ய முடிஞ்சது, தேங்க்ஸ் டு சோனியா காந்தி. நான் அதுக்கு பிறகு அவங்களுக்கு இறங்கு முகம் தான். 11 16 வந்து 3 சீட்டு. 16 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணியின் சைபர் டிசாஸ்டர். 2021 வந்து வெறும் 4 சீட்டு. நான் இப்போ வந்து அண்டர் சீஜ். இது ஏடிஎம்கே கூட போய் எவ்வளோ சீட்டு ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல. பார்ட்டி கொலாப்ஸ், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே என்டிஏக்கு ஒரு ஷேப் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இதை எப்படி பார்க்கணும்னா, கேப்ரியல் 9 மாசத்துக்கு முன்னால என்டிஏக்குள்ள ஏடிஎம்கே கொண்டு வந்த பிறகு அமித்ஷாவால ஹி குடன்ட் மேக் அன் ஹெட்வே. ஒரு சின்ன கட்சி கூட உள்ள வந்து சேரல. நான் பாமக வந்ததால மற்ற கட்சிகளும் ஒன்னொன்னா உள்ள வந்துடும். ஸோ யார் இருக்கு அவ்வளவு சின்ன சின்ன கட்சிகள். டிஎம்டிகே மட்டும் இருக்காங்க. டிஎம்டிகே அது 2 பேரோடையும் பேசுறாங்க. அவங்க வந்து அந்த பக்கம் வந்து அதை தவிர வந்து ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், ஜி.கே. வாசன், கிருஷ்ணசாமி, பாரிவேந்தர், இந்த கட்சிகள்லாம் இருக்குது. வளரும் கட்சிகள், ஸ்மாலர் பார்ட்டிஸ், பை வாட் எவர் நேம் யூ கால் இட். ஸோ இவங்க எல்லாரும் உள்ள வந்துருவாங்க. ஸோ அது ஒரு ஷேப் கிடைக்குது. தேமுதிக உள்ள வந்தோன்னா அவங்களோட 19 அலைன்ஸ். சரி, இந்த சிறிய கட்சிகள் தேமுதிக, ஓபிஎஸ்சியும் டிடிவியும் என்ன பண்ண போறாங்கன்றதான். அதான் இப்ப சிறிய கட்சிகள் தேமுதிக எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுப்போமே, அசியூம் பண்ணுவோம். ஆமா, அப்ப டஃப் ஃபைட் இருக்குன்னு பாக்குறீங்களா? இட் வில் பி a tough fight. நான் திரும்ப சொல்றேன், யுனைடெட் ஏடிஎம்கே இஸ் ஆல்வேஸ் a nightmare for ADMK. இது யுனைடெட் ஏடிஎம்கே இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். அன்லஸ் இவங்க 2 பேரும் உள்ள வந்துட்டாங்க. நீங்க ஓபிஎஸ் வரணும்ன்றீங்க. ஓபிஎஸ் அண்ட் டிடிவி ஐதர் கண்டிப்பா ஏடிஎம்கேக்குள்ள வர முடியாது. அலையன்ஸ்குள்ள வந்துட்டாங்கன்னா, ஓபிஎஸும் டிடிவியும் அலையன்ஸ்குள்ள வந்துட்டாங்கன்னா, யுனைடெட் ஏடிஎம்கே அது வந்து எப்படி பேசுனீங்கனாலும் தட் இஸ் a very very powerful அலை. ஏன்னா நீங்க ஏடிஎம்கே வந்து நெவர் அண்டர் எஸ்டிமேட், இட் ஹாஸ் a resilience. அதுவும் ரூலிங் பார்ட்டியா இருந்துட்டு திமுக செகண்ட் டைம் மக்கள் கிட்ட போகும்போது இது வரைக்கும் நெவர் தே ஹேட் ஒன் இன் a consecutive election after the advent of ஏடிஎம்கே. அதுக்கு சாத்தியம் இருக்குன்றீங்களா ஓபிஎஸ்லாம் அலையன்ஸுக்கு வர்றதுக்கு? இன்னைக்கு அண்டர் எஸ்ஓஎஸ் ஓபிஎஸ் வாஸ் சம்மண்ட், எடப்பாடி வாஸ் சம்மண்ட். அவசர அழைப்பில் டெல்லிக்கு போயிருக்காரு. சாம பேத தான தண்டன்.
தன்னோட எல்லா அஸ்திரங்களையும் பிஜேபி பிரயோகிக்கும். ஆனா ஒண்ணு சார், இப்ப பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிஜேபி என்ன பண்ண போகுது பாருங்கன்ட்டே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பீகார் எலெக்ஷன் முடிஞ்சது, பெருசா இங்க எதுவும் நடந்த மாதிரி இல்லையா? அதுதான் எடப்பாடியோட வருத்தமே. திமுக 3 மந்திரி உள்ள பிடிச்சி போடுவோம், 4 மந்திரி உள்ள பிடிச்சி போடுவோம், எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்தீங்க, எதுவுமே நடக்கலையேன்றாங்க. அவங்கள பிடிச்சி உள்ள போட வேணாம். இஃப் தே ஸ்டோ கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி வித் இபிஎஸ், டிஎம்கேவுக்கு வந்து கேரட் கிடையாது, ஒன்லி ஸ்டிக்கு தான். வேற எடப்பாடிக்கு கேரட்டும் உண்டு, ஸ்டிக்கும் உண்டு. ரிமெம்பர், அது நல்லது தானே சார்? ஸ்டிக்கோட நல்லது தானே அது? தட்ஸ் சப்ஜெக்டிவ். ஏதாவது 2 திராவிடியன் பார்ட்டிஸையும் பிஜேபி, ரூலிங் பிஜேபி எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னா, ஃபார் டிஎம்கே இட் இஸ் ஒன்லி ஸ்டிக், கேரட் கிடையாதுங்க. வேறஸ் ஃபார் எடப்பாடி பிஜேபி ஹஸ் போத் கேரட் அண்ட் ஸ்டிக். புரிய வேண்டியவங்களுக்கு இது புரியும். ஸோ இன்னைக்கு அவசரமா அழைக்கப்பட்டிருக்கிறார், அதற்கு முன்பு அவர் பாமகவை உள்ள சேர்த்துட்டு போயிருக்கார் அப்படின்னும் போது திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். அப்படிதான் நான் வந்து இதை பார்க்குறேன். எனவே யுனைடெட் ஏடிஎம்கே கேப்ரியல் வித் ஓபிஎஸ் அண்ட் டிடிவி இந்த அலையன்ஸ் அண்ட் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ட் பிஜேபி ஸ்மாலர் பார்ட்டிஸ், டிஎம்கே வந்தாலும் வராட்டு, இட்ஸ் அ ஃபார்மடபிள் அலையன்ஸ், டெஃபினெட்லி ஃபார்மடபிள் அலையன்ஸ். டிஎம்கே cannot have a cakewalk. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சார், இப்ப இந்த சைடு நம்ம என்டிஏ அலையன்ஸ் பத்தி பார்த்துட்டோம். இன்னொரு சைடுல டிஎம்கே அலையன்ஸ்குள்ளேயும் சில குழப்பங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா காங்கிரஸ் பார்ட்டி பார்த்தோம்னா ஒரு தரப்பினர் டிவிகேவோட போலாம் அப்படின்ற விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. குறிப்பா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பேசுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே லைட்டா திமுக சீண்டுவது மாதிரியான ஒரு டேட்டாவை அவரு வெளியிடுறாரு. இப்ப பேசும்போதும் அவர் என்ன சொல்றாருன்னா, விஜயை நல்லா பாராட்டி பேசுறாரு, அவர் ஒரு பெரிய அரசியல் சக்தி அப்படின்ற மாதிரி பேசுறாரு, கட்சியை வளர்க்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்ற பாயிண்டையும் அவர் பேசுறாரு. ஸோ அதுக்கு விஜய் தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு. அது போக இதுக்கு எதிராக பேசுறவங்களை பத்தி அவர் பேசும்போது அவங்களுக்கு தொகுதியில சில தேவைகள் இருக்கலாம், சில வழக்குகள் அவங்க மேல இருக்கலாம்ன்ற மாதிரி பேசுறாரு. ஸோ காங்கிரஸை பொறுத்தளவுல இது எப்படி பார்க்கலாம்? பிரவீன் சக்கரவர்த்தி லோக்கல் லீடர் கிடையாது, நேஷனல் லெவல் லீடர். ஸோ அப்ப காங்கிரஸோட தலைமைக்கு, டெல்லி தலைமைக்கு வேற பிளான்ஸ் இருக்கா? எப்படி பார்க்கலாம் அதை? கப்ரியல், நேற்றைக்கும் இன்றைக்கும் சேர்த்து ஒரு 3 டெவலப்மெண்ட்ஸ். நேற்றைக்கே மாணிக்கம் தாக்கூரோட அந்த ட்வீட் உங்களுக்கு வந்து, நான் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்குன்றது ஒன்றும் ஏன் தனிப்பட்ட கருத்து கிடையாது, எங்கள் தலைவர் இவர் சோடாங்கரே வந்து அதை சொல்லியிருக்காரு அதிகாரப்பூர்வமாக. அதனால் அதிகாரத்தில் பங்குன்னு கேட்கறது ஒன்றும் தப்பான வார்த்தை கிடையாது. பவர், ஷேர் இன் பவர் இஸ் நாட் அ பேட் திங், ஆர் அது ஒன்றும் கூட்டணி தர்மத்துக்கு எதிரி கிடையாதுன்னு அவர் நேற்று ஒரு டீட்டெயிலாக பேசினது. இன்னைக்கு 2 டெவலப்மெண்ட். பிரவீன் சக்கரவர்த்தி புதிய தலைமுறை தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில் அவர் தெளிவாக சொல்றாரு, விஜயை பார்த்தது சொல்றாரு, அது ஒன்றும் தப்பு இல்லைன்ற தோனியில் அவர் பேசுறாரு. ஆமா, எல்லாரும் எங்கிட்ட பேசுறாங்கன்னு அவர் சொல்றாரு. 3வது, இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் சோடாங்கர் கொடுத்துருக்க பேட்டி. ஆமா, என்கிட்ட வந்து எல்லாரும் சொல்றாங்க, கேடர்ஸ் வந்து டிவிகேவோடையும் போகணுன்றாங்க, காங்கிரஸ் திமுகவோடையும் போகணுன்றாங்க. ஆஸ் அ பார்ட்டி அப்சர்வர் வந்து நான் விரும்பினதை மட்டும் கேட்கணும்லாம் ஒன்றும் கிடையாது, யார் என்ன சொன்னாலும் கேட்கறதா என் வேலை அப்படின்றாரு. நீங்க வந்து இது எல்லாத்தையும் 3 டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தியோட பிளஸிங்ஸ் இல்லாமல் இது நடக்காது. 100% நடக்காது. அப்படி இது ராகுல் காந்திக்கு தெரியாம நடக்குது நம்ம நினைச்சோம்னா நமக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா டிஎம்கே இஸ் அ வேல்யூபிள் பார்ட்னர் ஃபார் காங்கிரஸ். 32 திமுக எம்பிஸ் வந்து அங்கே டெல்லியில் காங்கிரஸுக்கு தேவைப்படுது. ஆனால் இங்கே வந்து காங்கிரஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மன வருத்தம் என்னன்னா, திமுக தங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல. லாஸ்ட் டைமே 20 சீட்டு தான் சொன்னாங்க. 11th ஹவரில் சோனியா காந்தி தலையிட்டு தான் அது 25 சீட்டாக மாறிச்சு. இந்த முறை வந்து நம்மளை வந்து அவங்க 25க்கு கீழே கன்ஃபைன் பண்ணிடுவாங்கன்னு இருக்கும்பொழுது அவங்க அதிகமாக கேட்குறாங்க. அது தப்பு ஒன்றுமே கிடையாது, இதில் தப்பு ரேட்னு எதுவுமே கிடையாது. ஈவன் ஆஸ் பர் லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், காங்கிரஸ் has got 3% votes. 3% votes வச்சுட்டு அவங்க தனியாக நின்னாங்கன்னா they will be 0. பட் அந்த 3% இல்லைன்னா டிஎம்கே will be around 70 to 80 சீட்ஸ் தான். மறந்துடாதீங்க, 1.5% ஓட்டு 2016 மக்கள் நல கூட்டணி வாங்கினது தான் ஜெயலலிதாவை பவர் ரீட்டைன் பண்ண வச்சது. திமுக வந்து கன்சிக்யூட்டிவ் செகண்ட் டிஃபீட்டை டேஸ்ட் பண்ணிச்சு. ஸோ ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை ஃபார் டிஎம்கே, நாட் ஃபார் காங்கிரஸ். காங்கிரஸ் அந்த 25 சீட்டுன்றது புஷ் பண்ண பார்க்குறாங்க, அப்பர் லெவலுக்கு புஷ் பண்ண பார்க்குறாங்க. 35 சீட்ஸ் ஆர் 40 சீட்ஸ், அதிகபட்சம் 30 சீட்ஸ்ன்றாங்க. அதிகாரத்தில் பங்குன்றது அந்த 5 சீட்ஸை கிராப் பண்ணுறதுக்காக வைக்கக்கூடிய அடிஷ்னல் ஆர்குமெண்ட். இந்த டெல்லியிலேருந்து வந்திருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தியும் சோடாங்கரும் டிஃப்ரெண்ட் டோன்ஸில் பேசுறதுன்றது வித் இன்டைரக்ட் பிளஸிங்ஸ் ஆஃப் ராகுல் காந்தி தான். அது தெளிவாகவே தெரியுது. பட் ஸ்டில் ஐ பிலீவ், என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அலையன்ஸ் உடையாது. ஒரு சின்ன ஒரு கேள்வி சார், இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, காங்கிரஸ் பார்ட்டிக்கு திமுக தேவை, எந்த ஆங்கிள் தேவை? 2024ல 100% ஸ்ட்ரைக் ரேட் கிளீனா ஸ்வீப் பண்றாங்க, வேற எந்த கட்சியாலையும் அதை டெலிவர் பண்ண முடியாது. 2019 ஆல்சோ ஆல்மோஸ்ட் 19ல ஆமா ஆல்மோஸ்ட் ஒரு சீட் மட்டும் போயிருச்சு. மோர் ஆர் லெஸ் 100%. ஆமா, ஏறக்குறைய 100%. சோ அப்ப
இதனால யாருக்கு லாபம்? காங்கிரஸ் தலைமை, நீங்க சொன்ன ராகுல் காந்திக்கும் நேஷனல் லீடர்ஷிப்புக்கும் லாபம். ஆனா இங்க நடக்கிறது என்னன்னா, நேஷனல் லீடர்ஷிப் டிஎம்கேவுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க, தமிழ்நாடு லீடர்ஷிப் டிஎம்கேவோட க்ளோஸா இருக்காங்க, அவங்க டிஎம்கேவோட தான் இருக்கணும்ன்றாங்க. இன்ஃபேக்ட் அவங்க பிரவீன் சக்கரவர்த்தியை மறைமுகமா விமர்சிக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்க? அதுல நீங்க தமிழ்நாட்டுக்காரங்களை கவலைப்படணும் விஜயோட போறதை பத்தி. ஏப்ரல் தமிழ்நாடு காங்கிரஸ் போது அதுல 2 ஃபேக்ஷன் இருக்குது. எம்பிஸ் எல்லாரும், மெஜாரிட்டி ஆஃப் த எம்பிஸ், யங் எம்பிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 6 to 7 யங் எம்பிஸ் சப்போர்ட் சோடாங்கர் அண்ட் பிரவீன் சக்கரவர்த்தி. வேற எம்எல்ஏஸ் செக்ஷன் ஆஃப் எம்எல்ஏஸ் அவங்க மட்டும்தான் சோடாங்கரை சப்போர்ட் பண்றாங்களே தவிர மெஜாரிட்டி ஆஃப் த எம்எல்ஏஸ் அவுட் ஆஃப் 18 எம்எல்ஏஸ் 2/3 ஆஃப் த எம்எல்ஏஸ் தே வாண்ட் டு கோ வித் டிஎம்கே. இந்த ராஜேஷ்குமார்னு அவங்க காங்கிரஸ் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி லீடர்லாம் ஷேர் இன் பவர் கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவர் சைட் லைன், எம்பிஸ் வேர் சைட் லைன். எம்பிஸ் சொல்கிற எந்த வேலையும் எந்த மந்திரியும் செய்ய மாட்டேன்றான்றது தான் அவங்களோட பிரச்சனையை. அதாவது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு, ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர்னு அப்படி வச்சுக்கலாம், மே நாட் பி த ஃபர்ஸ்ட் டைம், எலெக்டட் லோக்சபா எம்பிஸ் 10 பேரை ஸ்டாலின் தனியாக கூப்பிட்டு பேசினார் 2 மாதத்துக்கு முன்னால. ஏன்னா தே ஹவ் சென்ஸ்ட் இட் தட் கிரிவன்சஸ் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது, அந்த ஹார்ட் பர்னிங் இருக்கக்கூடாது, அலையன்ஸ் ஜெல் ஆகணும்னா நீங்கள் ஹார்ட் பர்னிங் இருக்கக்கூடாதுன்னு சீஃப் மினிஸ்டர் ஹேட் ஒன் மீட்டிங் வித் ஆல் த காங்கிரஸ் எம்பிஸ். அதுக்கு பிறகும் சரியா வரல. அது இப்போ நேற்றுக்கும் இன்னைக்குமான டெவலப்மெண்ட், குறிப்பாக இன்னைக்கு 2 டிஃப்ரெண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டி சோடாங்கர், புதிய தலைமுறைக்கு இவர் பிரவீன் சக்கரவர்த்தியோடைய பேட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட்லி பிரவீன் சக்கரவர்த்தி தான் சொன்னதையே சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் விஜய்க்கு ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது, விஜயை பார்க்கறது என்ன தப்பு அப்படின்னு பேசுறாரு. சோடாங்கர் சொல்றாரு விஜயை போய் பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்தாரு, என்ன தப்பு? மேபி அவர் ஃபிலிமில் அவரை கமிட் பண்ணுறதுக்கு போய் பார்த்துருக்கலாம். ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி இஸ் ஆல்சோ இன்டு ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. இது திஸ் will give irritants to DMK. இது யூஸ்வல் காங்கிரஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். லாஸ்ட் டைம் வாங்கின 25 சீட்ஸ் கண்டிப்பாக எங்களுக்கு பத்தாது, எங்களுக்கு we want more seats. அதுக்காக காங்கிரஸ் நடத்துகிற ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸ் கேம் தான் நான் இதை பார்க்குறேன். ஏன் இங்கே லோக்கல் டிஎம்கே தமிழ்நாடு காங்கிரஸ் லீடர்ஸ் அந்த டாக்டிக்ஸ் அப்ளை பண்ண மாட்டாங்க? ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏஸ் பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி சோடாங்கர் மாதிரி ஸ்டாலினையோ திமுகவை விமர்சிக்க முடியாது. தே காட் லாட்ஸ் ஆஃப் ஸ்டேக்ஸ் அண்ட் தே காட் ஸ்கெலிட்டன்ஸ் இன் தர் கபோர்ட்ஸ். நீங்க அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இது எப்படி இதை நம்ம பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் எனக்கு தெரிஞ்சு த அலையன்ஸ் வில் கண்டினியூ. ஆனா அதை எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு வகையில பார்க்கும்போது ஒரு மாதிரி விசித்திரமா இருக்கு. எவ்வளவு வாய்ஸஸ் பாருங்க. மாணிக்கம் தாக்கூர் பேசுறாரு, செல்வ பெருந்தகை பேசுறாரு, கார்த்திக் சிதம்பரம் பேசுறாரு, இன்னொரு சைட்ல பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு, சோடாங்கர் பேசுறாரு, எல்லாம் இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு மாதிரி ஒரு நாய்ஸி மெஸ்ன்றது ஒரு பார்வை. நான் சொல்றேன், திஸ் தி எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. அப்படி எப்படி சார் பாப்பீங்க நீங்க? The dissent is the essence of democracy. And Congress all along in its life history பூரா பாத்தீங்கன்னா இப்படிதான் அது இருந்திருக்கு. எல்லா காலத்திலயும் அது இப்படிதான் இருந்திருக்கு, அது இப்படித்தான் இருக்கும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒன்னும் இல்ல, இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார், தமிழ்நாட்டு காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் லீடர்ஸ் பிரவீன் சக்கரவர்த்தியை விமர்சிக்கிறாங்க, செல்வ பெருந்தகை அவரை விமர்சிக்கிறார். அங்கிருந்து பிரவீன் சக்கரவர்த்தி மறைமுகமா தமிழ்நாடு காங்கிரஸ் லீடர்ஸை விமர்சிக்கிறாங்க. இப்ப நான் ஒரு ஓட்டர் தமிழ்நாட்டுல, இப்ப நான் காங்கிரஸுக்கு ஓட்டு போடணுமா வேண்டாமா? நீங்களே சொல்றீங்க அவங்களுக்கு தொகுதியில சில வேலை நடக்கணும்னா தேவை, அதே மாதிரி சில வழக்குகள் நடக்கலான்றீங்க. அப்ப நீங்களே கரப்ஷனை ஹிண்ட் பண்றீங்க, நான் எதுக்கு ஓட் பண்ணணும்? கேப்ரியல், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே ஒரு டிசிஷன் எடுக்கிற வரைக்கும், ஒன்ஸ் டிசிஷன் ஹஸ் பீன் டேக்கன்னா தே வில் ஃபால் இன் லைன். இது பிஃபோர் டேக்கிங் எ டிசிஷன். இது புரிஞ்சுக்கோங்க, இது எல்லா காலத்திலும் இப்படிதான் இருந்திருக்கு, புதுசா ஒண்ணுமே கிடையாது. இதுல ஒரு டிசிஷன் எடுக்கிற வரைக்கும் 10 குரல்ல பேசுவாங்க, மல்டிபிள் வாய்ஸஸ்ல அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒன்ஸ் அ டிசிஷன் ஹஸ் பீன் டேக்கன், இட் ஹஸ் பீன் டேக்கன். அதுக்கு பிறகு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது ஜென்ரலி. அப்படிதான் இதை நான் பார்க்குறேன். இது ஒன்றும் புதுசே இல்லை, எல்லா ஊர்லயும் இப்படிதான் இருக்குது காங்கிரஸ். அது அப்படிதான் இருக்கும். இதை இழுத்துக்கிட்டு தான் சரி இவ்வளோ பேசுறீங்கல்ல, வேணான்னு சொல்லிட்டு போக வேண்டியது திமுக. திராவிட மாடல்ல பெரிய சாதனைகள், யாருமே செய்யாத சாதனைகளை நீங்க செஞ்சுட்டேன்னு சொல்றீங்கல்ல, அது காங்கிரஸும் பண்ணலாம். இல்லை, காங்கிரஸ் தான் முடிஞ்சு போன கதைங்க. காங்கிரஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்பென்ட் ஃபோர்ஸ் அண்ட் 3% ஓட்ஸ். காங்கிரஸ் இஸ் ஃபினிஷ்ட், நோ டவுட் அபவுட் இட். 3% தான் அவங்க ஓட் பேங்க். அதில் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் ஒத்துக்கிறேன். நீ காங்கிரஸ்ன்னு சொல்லவே சொல்லாத, முடிஞ்சு போச்சு உன் கதை. நீ திராவிட மாடல் ஆட்சி இல்லை, நீ சாதிச்சிட்டீங்கல்ல, எல்லா சாதனையும் சாதிச்சிட்டீங்கல்ல. 1,12,00,000 பேருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்குறீங்க. இந்த சாதனையை நீங்களே தான் முறியடிக்க முடியும்னு பேசுறீங்க. ஐரோப்பிய நாடுகளெல்லாம் எங்களை பார்த்து காப்பி அடிக்கிட்டுறீங்க, பேசாத பேச்செல்லாம் பேசுறீங்க. திமுக காங்கிரஸ் தேவை,
நான் அதை தான் சொல்றேன். உங்களுக்கு நீங்களே தினம் டன்னா மாலைகளை போட்டுக்கிறீங்க, போங்களேன் தனியா. அவன் தான் இவ்வளவு பண்றான்ல, உங்களை இழிவுபடுத்துறான்ல, நீங்க சொல்றீங்கல்ல. எனக்கு திமுகவை இழிவுபடுத்தின மாதிரி தெரியல. இல்ல you are feeling that you have been insulted and your authority has been challenged. நான் அப்படி கூட திமுகல இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம், திமுகல இருக்கக்கூடிய அந்த ஸ்பெண்ட் ஃபோர்ஸ், அந்த கைகூலிங் எல்லாம் வந்து எதுக்கு கத்துறானுங்க, பாஞ்சு போறான்றாங்க. அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கலாம் சார். இப்ப நான் பாக்குறது என்னன்னா, திமுகவுக்கு மைல்ட் டேமேஜ் இருக்கலாம். ஏன்னா கூட்டணிக்குள்ள சலசலப்பு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இது ஏற்படுத்துது. அது ஒரு மைல்ட் டேமேஜா தான் நான் பாக்குறேன். ஆனா நான் காங்கிரஸ்ன்ற பார்ட்டி ஃபங்க்ஷன் ஆகிற விதம் இருக்கு இல்லையா, ரீஜனல் லீடர்ஷிப்பை நேஷனல் லீடர்ஷிப் அண்டர்மைன் பண்றதும், நேஷனல் லீடர்ஷிப்பை ரீஜனல் லீடர்ஸ் வந்து அண்டர்மைன் பண்றதும், இது கரெக்ட் கிடையாது. இல்ல இது எப்படி ஒரு இப்படித்தான் டெமோக்ரஸின்றது என்னன்னா, மெஜாரிட்டியோட டிசிஷனை எல்லாருமே ஏத்துக்கணும். அதுதான் அதை ஏத்துப்பாங்க. அது எப்பன்னா ஒன்ஸ் டிசிஷன் ஹஸ் பீன் டேக்கன், ஒரு முடிவு எடுத்த பிறகு நீங்க பாருங்களேன், எவரிபடி வில் ஃபால் இன் லைன். நீங்க முடிவு எடுத்து ஒரே ஒரு தடவை அது போச்சுங்க 96ல. இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸோட ஆங்ஸைட்டி ஆங்கிரிக்கு எதிராக நரசிம்மராவ் டிசிஷன் எடுத்து மூப்பனார் வெளியில வர, அது வந்து இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் பீரியட். 96ல நீங்க என்ன வில் பி இன் ஸ்கூல்ஸ், அதுல ஒன்றும் தப்பே இல்லை. தப்பு இல்லை. நான் அதுக்கு சொல்ல வரேன்னா, அது இட் வாஸ் அ ரெவல்யூஷன். அப்ப அந்த மாதிரியான ஒரு மூப்பனார் வந்து, அது நான்லாம் வந்து அதை ஸ்பாட்ல இருந்து வந்து மினிட் பை மினிட் அதை நான் கவர் பண்ணியிருக்கேன். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அதை தவிர மற்ற நேரங்களில் வந்து, அதாவது ஒன்ஸ் டிசிஷனை எடுத்த பிறகு அதை சேலஞ்ச் பண்ணுறதுன்றது நடந்ததே கிடையாது. டிசிஷனை எடுக்கிற வரைக்கும் இந்த வாய்ஸஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். காங்கிரஸ் இட் செல்ஃப் இஸ் அ கொலிஷன். இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதை காங்கிரஸோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும். இட்ஸ் லைக் ஹிந்து ரிலீஜன் வாங்க, யூ கேன் பி எனி திங் பட் ஸ்டில் பி இன் காங்கிரஸ். நீங்கள் இப்போ இல்லை, 1885 திஸ் இஸ் 140th இயர் ஆஃப் தட் பார்ட்டி. நீங்கள் ரைட் எக்ஸ்ட்ரீம் இருப்பான் கேப்ரியல், லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் இருப்பான், மிடில் பாத்தில் இருக்கவனும் இருப்பான், ரீஜனல் சாவனிஸ்டும் இருப்பான், எல்லாரும் இருப்பான். ஸ்டில் யூ கேன் பி இன் தட் பார்ட்டி. ஒன்ஸ் டிசிஷனை எடுத்த பிறகு எவ்ரிபடி வில் ஃபால் இன் லைன். ஓட்டு போடுறவனுக்கு இதெல்லாம் காங்கிரஸ்ல 10 வாய்ஸ்ல பேசுறது உனக்கு வந்து, அதெல்லாம் ஓட்டு போடுறவனுக்கு எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஏற்படுத்தவே போறது கிடையாது. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, ரொம்ப ஷார்ப்பண்டா நீங்க பேசுறீங்கன்னா, 20 சீட்ல ஆரம்பிச்சு 2021 எலெக்ஷன்ல ஸ்டாலின் அதுக்கு மேல ஒரு சீட்டு கூட நகர மாட்டேன்னு சொன்னப்போ, அது வாஸ் ஆல்மோஸ்ட் த வெர்ஜ் ஆஃப் கொலாப்ஸ். 11th ஹவர்ல சோனியா காந்தி இன்டர்வென் பண்ணி கூட 5 சீட் வாங்கினாங்க. இப்பயும் என்ன சொல்றாங்கன்னா, 25 seats மேக்ஸிமம் ஸ்டாலின் will stretch it up to 5 seats, 30 seats. தட்டு ஃபைனலி சோனியா காந்தி இன்டர்வென் பண்ணா. இவங்களும் அதை மனசுல வச்சு அந்த 5 சீட்டுக்காக தான் இவ்வளவு நாடகமும் நடக்குது. நத்திங் மோர் நத்திங் லெஸ். This is what my reading and this is what my sources in Congress say. எனக்கு தெரிஞ்ச காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்வதும், என்னுடைய அனுபவத்துல காங்கிரஸ் நீண்ட நாட்களா நான் அவதானிப்போம் என்கின்ற முறையில எனக்கு தோணுவதும் இதுதான். இது ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை கேப்ரியல். எல்லா காலங்களையும் அது அப்படிதான் இருந்திருக்கு. என்னென்னமோ பேசிக்கிட்டு காங்கிரஸ்குள்ளே இருப்பான். அதோட பலவீனம் நீங்க அதை ஒத்துக்கலாம், ஒத்துக்காம போகலாம். that democracy, that inner democracy, dissent is its essence. இது என்ன டெமோக்ரஸி? இன்ஃபேக்ட் அதால அது அழிஞ்சுக்கும் செஞ்சிருக்கு, மேலேயும் வந்திருக்கு. அதுதான் பாயிண்ட். இப்போ என்னன்னா, டெமோக்ரஸின்றது உங்க கட்சியை அழிக்கிறது பேர் டெமோக்ரஸி கிடையாது. காங்கிரஸ் வந்து அவங்க கட்சியை அழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நான் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க கட்சியை அவங்களே டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் சொல்றேன், அவங்க கட்சி இவ்வளவு பேச்சு பேசுறாங்கல்ல, ஏதாவது ஒரு இஷ்யூ பேஸ்ட் அதெல்லாம் பேசியிருக்காங்களா? எதுவும் பேசல. இப்ப இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்களை கையில் எடுத்து ஏகப்பட்ட குழப்பங்கள். நான் ரொம்ப டீப்பா போனீங்கன்னா ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன். இசை இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்க மாதிரி கேப்ரியல், ஸ்தாபனங்களுக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் லைஃப் கண்டிப்பா. திஸ் இஸ் 140-year-old பார்ட்டி, 140 years old, ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பார்ட்டிஸ் இன் த வேர்ல்ட். 140 yearsல ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அலைவா இருக்கிறதே பெரிய விஷயம். அதுல ஏகப்பட்ட டிசீசஸ் வரும். தட்ஸ் ஹவ் ஐ லுக் அட் காங்கிரஸ். சரி சார், ரொம்ப நன்றி. உங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பெரிய நன்றி. நன்றி கேப்ரியல்.